போட்டு மேல இல்ல தண்ணி மேல போட்டு போனா உல்லாசம். எப்படி? தண்ணி மேல போட்டு போனா உல்லாசம், ஆனா போட்டு மேல தண்ணி போன கைலாசம். நம்மளுடைய தலைநகரம் சென்னை மாநகரம் சிங்கப்பூரை போல எளிதாக வரக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு நகரம். சிங்கார சென்னை 3 நாள் மும்மாறி பெஞ்சது அடிச்சு கண்டினியூஸ் டேஸ் அடிச்சதுன்னா finished. அதனால ஆண்டாள் எப்படி வேண்டிக்கிறாங்க? தீங்கின்றி நாடெல்லாம். அதாவது 9 days sunshine, ஒரு நாள் rains. Again 9 days sunshine, ஒரு நாள் rain. Again 9 days sunshine, one day rain. எவ்வளவு ஜோரா இருக்கும் கோயம்புத்தூர்? எவ்வளவு நல்லா இருக்கு நினைக்கிறீங்க? அதெல்லாம் நம்ம இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் ஆளு திடீர்னு இந்த மாதிரி விஷயத்துல இறங்கிட்டார் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது. ஆண்டாளோடது மனசு கவர்ந்தது. ஏன்னா வருஷம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில்ல இதே மாதிரி சத்சங்கம் பண்றோம். ஆனா அவங்க இந்த வாய்ப்பு எனக்கு கொடுக்கல. என்ன ஒரு அந்த ஆண்டாள் திருப்பாவெல்லாம் சொல்றதுக்கு பெரிய பெரிய உபன்யாசங்களும் வருவாங்க. நீங்க வெறும் பாடிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, பேசாதீங்க. எவ்வளவு பேர் இங்க கொஞ்சம் இதை பத்தி விளக்கலாம்னு நினைக்கிறீங்க? சரி, எவ்வளவு பேர் பாட்டு பாடினா போறோம்னு நினைக்கிறீங்க? அதனால 100% ஆகும். அதனால கொஞ்சம் ஐயப்ப பூஜா சங்கத்துல கொஞ்சம் விவேகமா செயல்பட்டிருக்காங்க. So தீங்கின்றி நாடெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? So what is relevant today from this message of Thirupavai is when we wish something, it should not cause harm either to your immediate neighborhood or to the community or to the country. அந்த கேட்கிற வரம்